நோ அத ஆஃப் பண்ணி தொலைனா அத விட்டு கடைக்கார மாதிரி கடைக்காரங்க வெல்கம் டு ரைடு போலாமா. இப்ப என்னன்னா இங்க நம்ம வந்து இன்னைக்கு ஏதாச்சும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இவங்க எல்லாரும் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதனால சரி எதுவும் எடுக்கல. சரி என்ன பண்ணலாம்னு சொல்லும் போது அது என்னது பிஸ்மில்லா பிஸ்மில் பாத்து அது பேரு சொல்லுவாங்க. பிஸ்மில் பாத்துக்கிறவர் சாம்பார் சாதம் அதை செய்யறதுக்காக இப்போ இன்கிரீடியன்ட் வாங்க வந்திருக்கோம். நான் என்னன்னா இப்போ எல்லா இன்கிரீடியன்ட்டும் நான் ஒன்று சொல்லுவேன், தம்பி போய் எடுப்பாரு. ஏன்னா தம்பி வந்து வீட்டுல நிறைய திங்ஸ் வாங்கி அவருக்கு பழக்கம், எனக்கு கிடையாது. அதனால தம்பி போய் திங்ஸ் எடுப்பாரு, நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிப்போம். தம்பி என்ன எடுக்க போறாருன்னா துவரம் பருப்பு எடுக்க போறாரு. துவரம் பருப்பு 100 கிராம்ல எடுங்க. அடுத்து தம்பி வந்து கடலை பருப்பு தேட போறாரு. தம்பி கடலை பருப்பு எடுக்க போறாரு. எள்ளு கடலை பருப்பு பருப்பு போட்டிருக்காங்க. கடலை பருப்பு கிடையாதுடா இது, பைத்தியக்காரா. கடலை பருப்பு கிடையாதுடா இது, லூசு பேல. அண்ணன் இங்க ஏதோ வச்சிருக்காரு. அது கிடையாதுடா, அது ஏன்டா கடலை பருப்பு வரும்போது அது கடலை பருப்பா? இது ஒரே கடலை பருப்பா? அது ரெண்டு துவரம் பருப்புடா. 2-3 தானா? பிராண்டடா. விளையாட்டுலாம் வேணாம், கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அதெல்லாம் முடியாது, நீ தான் எடுத்து ஆகணும். கடலை பருப்பு எங்க பாருக்கு எடு. கடல்ல பருப்பா? அதுதான் தெரிய மாட்டேங்குது. வறுத்த வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எடு. அண்ணா கொஞ்சம் கடலை பருப்பு எடுத்து கூட. ஏன் அவ்வளவு எத்தனை போறாரு? நீ யார் அவனை கேக்குற மாதிரி? நீ அவன்கிட்ட போய் கடலை பருப்பு தினமும் வருவான் போல. கடலை பருப்பு அதுக்கு பாருங்க, எடுங்க. யாடி பண்ற கரெக்டா தான் பார்த்து வாங்கணும். ஆமா, கடலை பருப்பு தம்பி எடுத்துட்டான். அடுத்து இது ஒண்ணு ஆனா பாஸ்வேர்டு போயிருது. உளுந்து எடுக்கலாம். இல்ல, இந்த கண்டென்ட் தேவையில்லாத கண்டென்ட். ஆமா, இது கொஞ்சம் இதை போட்டு விடுங்க. 7 உளுந்து 86. இப்ப நமக்கு ஓகே காட்டுங்க. அவ்வளவு பெருசுலாம் வேணாங்க. இன்னத்துக்கு இவ்வளவு எடுத்து என்ன பண்ண போறீங்க? ஓகேவா? இல்ல ரெண்டும் ஒண்ணுதான், இவ்வளவுதான் இருக்கு. சின்ன பாட்டு இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, எடுங்க வாங்க. அப்ப கூட நான் எடுக்க மாட்டேன், நீங்க தான் எடுக்கணும். எடுங்க வாங்க. இப்ப தம்பி வந்து என்ன பண்றாருன்னா கசகசா எடுக்க போறாரு. தம்பி அதை எடு. கசகசா, கிராம்பு, பட்டை, ஜீரகம், வெந்தயம் எடுங்க. கசகசா, கிராம்பு, அதெல்லாம் என்னதுப்பா? தனித்தனியா எடுக்கணும், மிக்ஸ் வேணாம். இல்ல தனித்தனியா வேணாம், எனக்கு மிக்சிங்லாம் சஜாக சாப்பாடு தனித்தனியா. அது பிரியாணி இலை, அதை வச்சு நம்ம அதெல்லாம் கிடையாது. அங்கேயே போட்டிருக்கா பிரியாணி இலை. என்னது தெரியல, நேரி பண்றீங்க. எடுங்க தம்பி சீக்கிரம். மிக்ஸ். ஆமாங்கய்யா, வாங்க. சரி, நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒரு கேரி எத்தனை கிராம் கையில எடுத்துக்கோ. என்ன மக்கள்? சரி ஓகே, நீ வாங்குற 4 பொருளுக்கு உனக்கு இது வேற. இப்போ நெக்ஸ்ட் கிராம்பு, பட்டை, ஜீரகம் எடுங்க. நானே அவன் இப்பவே தேடுவான் பாருங்க. அதுங்க அது கிராம்பு, அது லவங்கம். வை, கிராம்பு தான் போடுறது. என்ன போட்டுருக்குது?
வெய்யது அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. இல்லடா தமிழ்ல கிராம்பு தான். இல்ல போட்டேன் வை போ. யாரு கேட்டா? நெக்ஸ்ட் நானே பட்டையா பிரியாணி இலை. இதுவும் நான் கரெக்டா தான் எடுத்தேன். சரி வா அடுத்து வா நெக்ஸ்ட் முடிச்சியா? சீரகம் எடுத்துறியா? இந்த இருக்கு பாரு சீரகம். இது என்னது? ஓம்பு. ஓமம்டா அது. அண்ணா சொல்லி கொடுக்காதீங்க. எதுன்னு இதுவா? போய் தோலை அண்ணன் இருக்கனால தப்பிச்ச போ. ஆனா கொஞ்சம் கூட வேணாம் அப்படியே சொல்லி. வெந்தயம் எடு. எத்தனையா? என்ன எடுத்த? வெந்தயம் எங்க எடுத்த? வெந்தயம் எங்க எடுத்த? வெந்தயம்னா இவ்வளோ இருக்குமா தானே? இவ்வளவு வந்து இருக்கும். அவ்வளவுதான். தேடி எடு. படிக்கிற காலத்துல படிடானா ஊர் சுத்திட்டு இப்ப வெந்தயத்தை தேடிக்கிட்டு வந்தோன்னு. இது அது பெருங்காயமா? ஆமா அது ஸ்வீட் கார்ன். ஓகே பெருங்காயமா அது? ஆமா கரெக்டா தெரியுமா உனக்கு? தெரியும். உண்மையாவா? அம்மா சத்தியமா பெருங்காயம். சரி இது சோம்பேடு. சீரகம். இது வெந்தயம். வெந்தயம் எடு. கேவலம் உங்களுக்கு க்ளோஸ் வைப்பாங்க. வெந்தயத்தை காட்டுங்க எங்க இருக்குன்னு. இதுவா? இந்த இருக்குடா. ஸ்டாக் எடுத்து வைக்கலையோ? இதான் வெந்தயம் சரியா? இதான் வெந்தயம். அவர் ஊர்ல நல்லா பாத்துக்கங்க. அவர் ஊர்ல இதுதான் வெந்தயம். என்னண்ணே? இதுவா? இதான் நான் அர்த்தம் ஃபர்ஸ்ட். சரி வா தப்பிச்சிட்ட வா. சரி நெக்ஸ்ட் இது என்னது? ஆடா தொடா. ஆடா தொடா. சரி ஓகே கடுகு எடு. ஓ ஆடு உயிரை வாங்க முன்னாடி சொல்ல மாட்டியா? எடு கடுகு எடு. இப்ப நீ தேடி பிடிச்சி எடுத்துருவல போ. நான் பாக்குறேன் எடுக்கிறது. சிறு வலு கடுகு எங்க இருக்கும்? கடுகு அண்ணா அண்ணன் கேட்டுட்டு நீ எதுக்குடா இருக்க? அப்போ அண்ணன் இங்க ஒர்க் பண்றீங்களாண்ணா? ஓனரா அண்ணன்? ஓனரா? கையெழுத்து கும்பலாரு சும்மா இருக்கடா. மோன சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சேனலை பாத்துக்கோங்க. ஆமா நெக்ஸ்ட் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் நிறைய இருக்கு வீட்டுல. கம்முன்னு வாங்க. ஆமா கடுகு புளி முந்திரி சாக்லேட். ஒரு வழியா குட்டிக்காரனம் போட்டு இவனை வச்சுக்கிட்டு எல்லா பொருளும் வாங்கியாச்சு. இப்போ அடுத்த வேலை வந்து பிஸ்மில்லா பாத்து பிரியாணிக்கு சரி சாம்பார் சாதம் செய்ய போறோம். சரிங்களா? வாங்க. இவனை வச்சுக்கிட்டு பொருள் வாங்கவே நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன். இதுல நான் சாம்பார் சாதம் எப்படி செய்ய போறேன் என்ன பண்ண போறேன் தெரியல. அவருக்கு என்னை பத்தி தெரியல அவருக்கு. நான் என்ன பண்ணுவேன் பண்றதுக்கு அப்புறம் காட்டுறேன். நான் பாக்குறாண்டா போறேன் நீங்க பண்றத. ஓகே நம்ம இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா சாம்பார் சோறு செய்ய வந்திருக்கோம். பிஸ்மில்லா ரைஸ் செய்ய வந்திருக்கோம். பிஸ்மில்லா பாத். இவர் யாரு தெரியுமா உங்களுக்கு? இவரு தெரியலனா இவரை நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறோம். இவர் பேர் தான் செத்து. இல்ல அவர் பேர் வந்து செத்து. இவர் யாருன்னா சதாசிவமலையில அந்த வீடியோல ரெண்டு போட்டோ வருவாங்கல்ல அதுல இவர மூஞ்சியை காட்டி இவர் அந்த மூஞ்சி இந்த மூஞ்சி தான். சரியா? சத்து ஒண்ணு இல்லங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா சத்து சரியா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால என்ன பண்ண போறோம்னா என்னடா பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம சத்தையா கோவலும் சொன்னாங்க அண்ணன் இந்த மாதிரி பிஸ்மில்லா பாத் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்ல அவர்தான் சொன்னாங்க. சொல்லலையா? சரிங்களா? இப்ப அதுக்காக வந்தாச்சு. ஒண்ணுமே இல்லை. இதுக்கு ஒரு சின்ன தலைப்பு. என்ன தலைப்பு தெரியுங்களா? என்னடா என்ன தலைப்பு? குக் 3 idiots. சவுண்ட் ஏதாவது சொல்லுங்க கேக்குமே. குக் 3 idiots. சரிங்களா? ஓகே பா. இல்ல அது பத்த வைக்கலையே. என்ன அதை பார்த்துட்டு பத்த வைக்கலையே. பத்த வை. இந்த என்ன பத்த வைக்க போறேன் தலை? எவ்வளவு பெரிய பத்த வச்ச கேஸ் ஆன் பண்ணியா? கேஸ்
தேவையா உனக்கு? அதெல்லாம் ஒரு மாமா நம்மளுக்கு பின்னாடியே சரி நடக்குது மாமா. ஆமா. ஓகே, இப்ப வச்சுக்கிறமா. அடுப்பு பத்த வச்சாச்சு. நீ எங்க பத்த வச்சா? அது ஆன் பண்ணலாம், நீ பத்த வச்ச. நீ ஆன் பண்ணல இல்ல? கடையை வச்சாச்சு. நீ அதுல பெயிண்ட் பண்ணாதா? முதல்ல என்ன தேவைன்னா கேமராமேன் எல்லாம் எடுத்துக்கோங்க. என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு இல்ல என்னென்னு சொல்லு பாப்போம். இப்ப இவர் சொல்லுவாரு என்னென்னு சொல்லுங்க. திஸ் இஸ் ஊத்தம்பருப்பு. என்ன ஊத்தம்பருப்பா? அது ஊத்தம்பருப்பா அது? சரி ஒரு நிமிஷம். சரி சரி இருங்க சார், இருங்க பையா. இது தோரம்பருப்பு. உளுந்தம்பருப்பு தோரம்பருப்பு சொல்லு. தோரம்பருப்பா உளுந்தம்பருப்பு? அது ரெண்டுமே கிடையாது. இல்ல நீ இதே மாதிரி கடைக்கு வந்து தோரம் பருப்பு கடலைப்பருப்புன்னு, கடலைப்பருப்பு தோரம் பருப்புன்னு அத சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா ஓகே. இது கடலை பருப்பு, இது உளுந்து, இது கசகசா. கசகசாவா? கசகசாவா இது? கசகசாயா? கசகசாவா? சரி, இது என்ன? சோம்பு. சோம்பு உப்புமா. சோம்புக்கு ஊ போட்டு விட்டு கடைக்கார மாதிரி கடைக்காரங்க போயிட்டு பாருங்க. அப்புறம் இது அது என்ன? இது என்ன சொல்லு? சோம்பு. இது சோம்பு இல்ல. சோம்பு தான். சோம்பு இல்ல. அடுப்பு பாரு. இல்ல சோம்பு இல்ல. சோம்பு தான் அது. சோம்பு இல்ல சார். எனக்கு தெரியும் சோம்பு தான். பெரிய வெங்கடேஷ் பத்தி ஒரு மோல் பத்தி சொல்றாரு. ஆமா, சீரகம். ஓ சோம்பியா? சீரகம்டா. பைத்தியம். அடுத்து என்ன சொல்லு? வெந்தயம். வெந்தயம். ஒழுங்கா சொல்லு. வெந்தயம். என்னத்தை வெந்துன? என்னத்தை வந்துச்சு? அதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட். அது என்னன்னு சொல்லு அப்போ. வெந்தயம். என்னத்தை வேக வச்சு? அப்ப வெந்தயம் வைக்கல. வெந்தயம். வெந்தயம். அது என்ன? இது தெரியாதா? என்ன சொல்லு? தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. இதுதான் வந்து சக்கரை. இப்பதான் நான் சாப்பிட்டேன். வெல்லம். வெல்லம். தப்புச்சா. நடுவுல இருக்கு என்ன? இது எனக்கு தெரியும். என்னது? கடுகு. ஏன்னா புறாக்கு நான் வளர்க்கறதுனால போடுவேன். அது இங்கிலீஷ்ல என்ன? இல்ல புறாக்கு கடுகு போட புறா சுத்திரும் தெரியாதா? புறா சூப்பரா பறக்கும். பறக்கு. அப்ப நீ சாப்பிடு பறந்துரு. இங்கிலீஷ்ல என்ன சொல்லு? இங்கிலீஷ் நீ கண்ணா பண்ண நான் சொல்றேன். என்னென்ன சொல்ல? மஸ்டர்ட். பஸ்டர். பஸ்டர் இல்லடா. சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ 1-2 இங்கிலீஷ வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல கொஞ்சம் வீடியோ எடுங்க. ஆபாசமா நிக்கிறாரு பாருங்க. பக்கத்துல உட்கார்ந்து சும்மா இல்லாம. மஸ்டர். இது என்ன? இது பட்டை. பட்டை. இது என்ன? பட்டை. பட்டை கிடையாது. அப்ப இது என்ன? அதுதான் பட்டை. இது வந்து கொட்டை. பிரியாணி இலை. பிரியாணி இலை. பிரிஞ்சி இலை. இது என்ன? சோம்பு. எது சோம்பு? என் வாயில வேற மாதிரி வருது. இல்லடா ஒரு சோம்பு பாத்திருக்கியா? இல்ல நல்லா புரியல. வாயில சொல்றணுமா? சோம்பு சோம்பு. சரி உர்றா. என்ன சொல்லு? அது ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கா? லைட்டா வாயில போடு பாரு. வாயில போடு. காரமா இருக்கு. காரமா இருக்காது. காரமா இருக்காது. வாயில போறானா கையில ஊத்துற? லைட்டா கசக்குது. சின்ன பாத்துட்டு தான் சொல்லுவாராம் என்ன இதுன்னு சொல்லி. இப்ப நீ சொல்ற. என்னது அது? வாய முடிங்கயா சொல்லிட்டேன். என்னது? வாய முடிங்க. அங்கேயே நான் கேக்குறேன். அவரை உட்கார்ந்து வீடியோல உட்கார்ந்து சொல்லு. சொல்லு. அது மல்லி. தனியா. மல்லி என்ன அது கிடையாது. தனியா. கொத்தமல்லியா? மல்லி என்ன இதெல்லாம் ஏமாத்தாது மல்லின்னு சொல்லிட்டு. இது மதுரை மல்லிகை பொரியா? மல்லி தானே. சத்தியமா மல்லி தான்டா. தனியா மல்லி. இது அரைச்சா மல்லித்தூள். இப்பதான் தனியா. பார்த்து மல்லி தான் சொல்லுவாங்க. மல்லி தான் சொல்லுவாங்க. தனியா இருக்குல்ல, அதனால தான் தனியா உடுப்பா வேற பாருப்பா. தனியா சரி போய் சொல்ல. அதுக்கு பேர் சோம்பா. சோம்பு சோம்பு சோம்பு. இல்ல யார் அந்த சோம்பு? தெரியல அண்ணே. அது பல்லு கூட இது இந்த ராமு சோம்புவா? பல்லுக்கு வைப்பாங்களா? காய்ச்சல் வைக்கலாம். ஓட்ட பல்லா. ஆமா வைப்பாங்க. என்ன டாக்டரை கேளு தெரியும். எங்களும் சின்னதுல பல்ல தூக்கி வச்சு
நீங்க சாப்பாடு வச்சு இறக்கிக்கோங்க ஓகேங்களா? இதுதான் சுடும், வேற என்ன சுடும்? சரி ஆமா, அதை அப்படியே காட்டுங்க. இது என்னது பேர் சொல்லு. அவ்வளோ கொட்டி விட்டா. போதும் போதும், இது போதும். நாங்க குப்பையில தான் எடுத்து சாப்பாடு செய்வோம், தெரியாதா? குடிமா. இது என்ன சொல்லு. சோம்புன்னு. அது பேரு கிராம்பு. இல்ல நான் சோம்புரி ராமுவா இருந்துக்கும். கிராம்பு. அதுக்கு பேர் என்ன சொல்லு. காஞ்ச மிளகா. காஷ்மீர் மிளகா. அது காஞ்ச மிளகா சொல்லணும்னா ஞாபகம் நீங்க ஒரு சத்தனா வச்சு போவாத. தயவுசெய்து லிஸ்ட் எடுக்கல. அது இதுல இல்ல. காஞ்ச மிளகா சொன்னா கஞ்ச மிளகா எழுதிருக்கு. அவர் அப்படித்தானே எல்லாத்தையும் தப்பா ஊத்தி போய் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. கொப்பரை தேங்காய் கோப்பரை தேங்காய். இதெல்லாம் இது இன்னொன்னு இருக்கு. கடலை பருப்பு எழுதிருந்தா இது வந்து உப்பு, இது வந்து புளி தண்ணி, அவ்வளவுதான். இது அது பக்கத்துல மஞ்சத்தூள், சின்ன டப்பா, சின்ன டப்பா, பெருங்காயம். அது ஏன் சின்ன காய் இருக்காதா? சரிடா, கடலை பருப்புக்கு ஒண்ணு எழுதினானே, என்ன எழுதினா ஒருக்கா கடலை பருப்புக்கு கபாலி பருப்பு. கபாலி பருப்பு இதோ இந்த லிஸ்ட பாருங்க. தமிழ்ல இருக்காருங்க. தமிழ் படிக்கிறவரு எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க. இத்தனைக்கும் ஒரு டாக்டர், பல்லு புடிங்க டாக்டர். நானே படிக்கிறேன் பாருங்க. அவர் எழுதிருக்காரு தோரம் பருப்பு. ஓகே, அரிசி ஓகே, கமலை பருப்பு போட்டுக்காது, உளுந்த பருப்பு, கஞ்ச மிளகா, கிழம்பு, பச்சை, கிரணா, ஒந்தையா, தனியா, வெறுஞ்சியில, கோப்பரை, ஓகே, புளி எல்லாம் இதுல எப்படி சால்ட் 2 நிமிஷம் போறோம்னா ஆயிலே அத்தனை சமாளவே ஈஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். எதுக்குன்னா தெரியல. ஓகே, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். அடுப்பு கையை கட்டு. சுத்தா நல்லா எண்ணெய் வச்சுக்கோ, சரியாடா. ஒண்ணு வச்சுக்கல, எண்ணெய் வச்சுக்கோ. சொன்னீங்க. வேற தேவையில்லாத கண்டென்ட் இருக்கும். அவ்வளவுதான் வச்சு பாறான். எரியுமா எரியாதா? எரிஞ்சிருச்சு. ஓகே, சரி. இப்ப முதல்ல இது பேர் என்ன? பருப்பு. சரி, இவ்வளவு தோரம் பருப்பு. இல்ல இவ்வளவு பண்றீங்களே, அந்த கேமரா பார்த்து என்னென்ன நீட்டன்னு சொன்னீங்களா? என்ன டீடைல் சொல்லணும்? என்னென்ன தேவைன்னு சொன்னீங்களா? ஆமா, அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. எங்களுக்கு சமைக்க தெரியாது, நாங்க சமைக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சா பார்த்து சமைச்சுக்குங்க. ஆமா, கம்மி பண்ணது போயிடுச்சுங்க பாரு, சூடாகுது பாரு. ஃப்ளேம் வந்து லோல வைங்க. சிம்முல இருக்கணுமா? ஓகேங்களா? அதுதான் ஸ்பூன் சிம் வச்சிடக்கூடாது, கேஸ் சிம்முல இருக்கும். இப்ப என்னன்னா இதுல வந்து அது பேர் ஸ்லீம். ஸ்லிம் கிடையாது, ஸ்டீமா ஸ்லிம். சி ஆமா, கரெக்ட் தான். ஒரு 1.5 கரண்டி என்ன பருப்பு சொல்லு? தோரம் பருப்பு. தலை 2 கரண்டி கடலை பருப்பு. சரிங்களா? 2 கரண்டி கடலை பருப்பு கிடையாது, என்ன பருப்பு வேற? தோரம் பருப்பு. போடா பிறை பைத்தியம். கடலை பருப்பு போதும். 2 உடனே ஆர்டர் இருக்குது. ஆமா, கடலை பருப்பு. சரிங்களா? இது வந்து உளுத்தம் பருப்பு. பொன்னிறமா இருக்கணும். ஆமா, இந்த ஸ்பீடா என்ன பண்ண சூடே ஏறல, அதுக்குள்ள இருந்து எடுத்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க. எதுக்கு நீ ஆட்டுற? ஆட்டி பழக்கமாயிடுச்சு போல. அது யாரு தக்லீஃப் கமல் மாதிரி போத்திட்டு இருக்காரு. அவர் மரணம். அப்பா ஃப்ளேம் இங்க இருக்கு பாரு, அங்க நெருப்பு இருக்கு. இன்னும் உள்ள வச்சு பண்ணிக்க. அப்படி அது பத்திக்கும். என்ன பத்தல, சூடு சூடு வை. கை வை, சூடு. அதான் ஹை ஃப்ளேம் வச்சனே. யார் ஸ்லோ பண்ணது? அப்பா அந்த பருப்பு நல்லா பொன்னிறமா வரணும். இந்த இது கலர் போய் மாறணும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் போடல, நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணல, இப்படியே வச்சு தட்டினா போதும். ஒரு சமயக்கார மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணல. இந்த பிஸ்மிலா பார்த்து உங்க சேர்த்து எனக்கு பிஸ்மிலா பார்த்துனே வருது வாயில. இந்த டிஸ்பிளே பார்த்து இது ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா வந்துச்சு? கர்நாடகால மைசூர் பேலஸ் இருக்குல்ல, அங்க வந்து காய்கறி இல்லாம செய்யறதுக்காக ரெடி பண்ண ஒரு டிஷ் தான் இது. ஆஹா, சும்மா ஒரு டிஷ் ட்ரை பண்ணி நம்ம மாதிரி வீணா போனவங்க. அப்ப இதை செஞ்ச வெங்கடேஷ் பட்டு அவர்தான் என் கூறுவீங்களா கம்முறீங்க. அப்ப இப்ப அவங்க நான் பண்ணி வெங்கடேஷ் பட்டு தாக்கப்பட்டார். ஒரு மாதிரி இருந்தா எப்படி இருக்கு? அது பேர் என்ன சொல்லு? அது ஆஃப் பண்ணி தொலைனா. அது ஆப்பிள்
சோறு செய்யற வீட்டுல